டேய் நரேன், என்னாச்சு? வா. ஒன்றும் இல்லைடா. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அதுமா ஏன்டா இப்படி வந்து உட்காந்துருக்கேன்? ஒன்றும் இல்லைடா, எக்ஸ்பெக்டட் விட கொஞ்சம் கம்மி. 1067 தான். இது உனக்கே கொஞ்சம் டூ மச்சாக தெரில. 1067 எடுத்துட்டல. 10th யோசிச்சு பாரு எவ்வளோ மார்க் எடுத்துருந்தேன்ட்டு. கரெக்டு தான்டா. ஆனால் இந்த மார்க் வாங்கின பற்றியா, இது காரணம் எங்கள் அப்பாவும் ராமனாவும் தான்டா. என்னம்மா? இதோ வரேன். சரி, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. மீட் பண்ணி 1 இயருக்கு மேலே இருக்கும். நல்லதாவது லவ், ஒரு சின்ன கேஸ். கெஸ்ஸு மிஸ் ஆகலை. லவ் பண்ணேன். லவ்னா என்னன்னே தெரியாமல் லவ் பண்ணேன். அது என்னோடய ஃபேட்டல் அட்ராக்ஷனும் என் பேரண்ட்ஸை பற்றி புரிய வச்சது ராம் தான்டா. யாரா அந்த ராம்? சொல்கிறேன். பிஸி 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 எவ்வளோ நேரம்? அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் வச்சு பார்த்துக்கலாம்டா. அதெல்லாம் முடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறம் பேசுகிறேன். பாய். ஏண்டா இவ்வளோ நேரம் எங்கே போயிருக்க? உன்னதான் கேட்குறேன். தனியை குடிச்சிட்டு வா. எப்படி வீட்டுக்கு வந்துச்சா? எதையும் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. எக்ஸாம் வந்துருக்கு, எக்ஸாம் படிக்கிறது கிடையாது. ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு தெரியாதா லைஃப்ல? அம்மா நானும் எதுக்காக கஷ்டப்படுறோம்? அம்மா வெளியூர்ல இருக்கா, எதுக்காக கஷ்டப்படுறான்? நான் அம்மாவும் படிப்புக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் அது இது மெசேஜ் மொபைல் இதேதான் சொல்லிட்டே இருக்க. உன் வேலைதான் முக்கியம் இல்ல? இதேதான் பேசிட்டே இருக்கோம் பின்னாடி. ஆனா உள்ள போய் கதவை சாத்தி வான்னு சொல்றல. இந்த ஏஜ் தான் கஷ்டப்படணும். படிப்புக்காக கஷ்டப்படுறதுல எதுவும் வீணா போகுது. எப்ப போன் 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 இன்னாது சும்மா எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி இருந்தா காட்டும். இந்த மாதிரி தான் உங்களை பேசுறதை நிறுத்திக்க நான் சொல்லிட்டேன். பேசணும். சுத்தி ராத்தி அன்னிலேருந்து எங்கள் அப்பா என் கூட பேசவே இல்லை. இதுதானே நடந்தது. இப்படி இருந்தால் எனக்கு வீட்டுக்கு போக ஒரு கட்டுப்பாக இருக்குண்ணா. ஐயோ, இது வேற. என்னடா லவ் பண்ணுறியா? என்னண்ணா லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். ஆமாண்ணா. சரி, இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? என்னண்ணா இப்படி கேட்குறீங்க? நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது உங்ககிட்ட மட்டும்தான்ண்ணா. இப்படி கேட்டிங்கண்ணா. ஓ, அப்போ அந்த லவ் அது இப்போதான்ண்ணா. சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்குறியா? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. அடுத்த வாரம் உனக்கு எக்ஸாம்ல? ஆமாண்ணா. உன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண. என்னண்ணா? என் மேலே மரியாதை இருந்தா நான் உன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படி. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படித்தேன். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணேன். அண்ணா, ஹே வாடா. நான் பாஸ் ஆகிட்டேண்ணா. பாருங்கண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேண்ணா. எல்லாத்துலேயும் 60% அபோவ்ண்ணா. பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ண்ணா. என்ன ஆசீர்வாதம். பரவாயில்ல எழுந்துடா. இதாண்டா ரியல் என்ஜாய்மெண்ட்டு, பார்த்துக்கோ. கரெக்ட்ண்ணா. இப்போ என்ன பண்ணுற? இந்த மெசேஜ் அனுப்பிச்சிடு. உன் லவர் தானே? ஆமாண்ணா. இந்த மெசேஜ் அனுப்பிச்சிடு. எதுக்குண்ணா? இந்த லவ் இவ்வளோ பெரிய உருவம் என்னையே மறைச்சிருச்சு. புக்கு ரொம்ப சின்னதுடா. இந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போய் படி. சரிண்ணா. அப்புறம் உங்கள் அப்பாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறல? இதை அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு
அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு போ. அந்த அண்ணா சொன்னது கரெக்டு. எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பா அப்பா இந்த ஃபோன் நீ வச்சுக்கோப்பா. வச்சுக்கோப்பா. அப்பா எனக்கு இந்த ஃபோன் வேணாம்ப்பா. வச்சுக்கோப்பா. என் கூட பேசுப்பா. கூட பேசாமல் போது தான் எனக்கு எது முக்கியம்னு புரிஞ்சுதுப்பா. இந்த வாட்டி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன்ப்பா. நீ சொல்கிறதெல்லாம் என் நல்லதுக்கு தான்னு தெரியுதுப்பா. அப்பா என் கூட பேசுப்பா. பேசுப்பா. அன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட மொபைலை கொடுத்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். இவ்வளோ மார்க் வாங்கினேன். லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் நம்மளை பற்றி நம்மளே யோசிக்க வேண்டியது வரும். அப்போது யோசித்து எடுக்கிற முடிவு தான் லைஃப்பில் ஒரு பெரிய திருப்பத்தையே உண்டாக்கும். புரியுதா? நம்ம வாழ்க்கைன்ற வண்டி நிற்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் பெட்ரோலாகவும் பஞ்சரானா ஸ்டெப்னியாகவும் இருக்கணும். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணுங்கள், தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஃபர்ஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸையும் ஸ்டடீஸையும் லவ் பண்ணுங்கள். லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.